தைரியமாக இருங்க. முழு இருதயமாய் என்ன செய்யுங்க? அவரை சார்ந்து கொள்ளுங்க. முழு இருதயமாய் அவரை சார்ந்து கொள்ளுங்க. முழு இருதயமாக அவர்கிட்ட கேளுங்க. அண்ணா நம்ம எப்படி உட்காந்தாங்க தெரியுமில்ல? பைபிளை படித்து பாருங்கள். யாக்கோபு எப்படி உட்காந்தார்? பைபிளை படித்து பாருங்கள். மோசே போயிட்டார் தனியாக மறைபொருளை வாங்குவதுக்கு, 10 கட்டளை வாங்குவதுக்கு போனார். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு காரியத்தை தேவனை உறவாடிங்கன்னா, ஒரு காரியத்தை ஏசப்பட்ட நீங்கள் வாங்கிட்டு வர முடியும். தனிப்பட்ட முறையில் முழு உள்ளத்தோட முழு பலத்தோட அப்பாட்ட உட்காந்தீங்கன்னா வரும்போது ஒரு கிஃப்டை வாங்கிட்டு வர முடியும். வெளிப்பாட்டு வரங்களை வாங்கிட்டு வர முடியும். மோசே 10 கட்டளை கொண்டு வர்றாரு. தேவன்ட்ட வாக்கு தத்தங்களை வாங்கிட்டு வர்றாரு. 10 கட்டளை. யாக்கோபு ராமுழுது உட்காரார், தேவனை உறவாடுறாரு. எதிராளி புறம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அற்புதம். அல்லேலூயா. அண்ணாலமா மணிக்கணக்காக உட்கார்றாங்க, சந்ததியை பெற்றுக்கிட்டாங்க. அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்காமல் இருக்கா, வராமல் இருக்கா, தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கா, வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்குறத விட்டுவிட்டு, வீட்டில் பார்க்குறது வாசப்பில் உட்காந்துக்கிட்டு அவள் போனால் இங்கே போனால் அந்த போனால் உட்காந்துட்டு வாசப்பில் உட்காந்து கதை அடிக்கிறத நிப்பாட்டி போட்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு 2 நாள் தேவசமத்தில் உட்கார போகிறேன் அப்படி போய் உட்காந்துட்டு நீங்கள் அவட்ட உறவாடிட்டு வாங்க. வந்த உடனே நீங்கள் எதிர்பார்க்குறத காட்டிலும் மேலான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென்.